ஓ ஓ மக்களே, செகண்ட் கீழே 80க்கு மேலே போகுதுங்க. மக்களே வாட் அ பைக்குங்க, சீரியஸ்லி என்ன பவருங்க, பியோர் பீஸ்ட்டுங்க, பியோர் பீஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் மக்களே. ஸோ வெல்கம் பேக் டு த சேனல் ஒன்ஸ் அகைன் மக்களே. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல் மக்களே. என்னோட ப்ரீவியஸ் vlogs செக் பண்ணி பாருங்கள், எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். ஹோப் ஸோ யூ லைக் மை கண்டென்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏன் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்ஸ் 4th of May அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 12:13 ஆகிட்டுருக்கு. ஏன் மக்களே, இட்ஸ் பீன் 1 whole month நம்ம ரைட் போய். நம்ம ரைடு எங்கேயும் போகல, பட் வந்துட்டு ஒரு பைக்கோட ரைட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ரிவ்யூனா ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ரிவ்யூலாம் கிடையாதுங்க, எனக்கு அந்தளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக ரிவ்யூலாம் பண்ண தெரியாது. எதுவும் எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூ. பட் வந்து எனக்கு நான் ரொம்ப நாளாக ஓட்டணுன்ட்டு லான்ச் ஆனதுலேருந்து நான் பார்க்கணுன்னு நினச்சேன் வண்டி இது. ஸோ மோர் தென் ரிவ்யூ, இது வந்துட்டு ஒரு டெஸ்ட் ரைடு தாங்க, நாட் அ ரிவ்யூன்னு கூட சொல்ல முடியாது. ஸோ அந்த வண்டி எப்படி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஷோரூம்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளோஸ்டில் தான் இருக்குது. ஸோ நான் 1 வீக்காக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க, அது பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஓ மை காட், டவுன் ஹாலில் சரியான கூட்டங்க, செம்ம டிராஃபிக்குங்க, வெயில் வேறு கொளுத்தி எடுக்குது. பைக் இருந்தால் நான் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன்றேன், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பைக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி ஒரு பைக் கன்ஃபார்ம் கிடச்சிருச்சு. நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம், டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஓ சரியான டிராஃபிக்குங்க. ஓகே மக்களே, நான் கொஞ்சம் டிராஃபிக் தானதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ ஒரு வழியாக டிராஃபிக்கை தாண்டி வந்தாச்சுங்க. செம்ம டிராஃபிக்கு, கிட்டத்தட்ட ஒரு 15-20 மினிட்ஸ் நான் அங்கேயே மாட்டிட்டேன். சண்டேங்கிறதுனால இந்த டவுன் ஹால் சைடில் செம்ம டிராஃபிக்குங்க. ஸோ ரைட் நிறைய பிளான்ஸ் இருக்குங்க. ஸ்குவாட் 66 கூட என்னோடய 2 ரைட்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேங்க. ஒரு சில கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ்னால் போக முடியாமல் போயிடுச்சு. பட் கண்டிப்பாக அப்கமிங் ரைட்ஸ் நான் போவேன். அதுக்கு முன்னாடி வண்டியும் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குங்க. எனக்கு கரெக்டான டைம் கிடைக்கல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. வண்டியை சர்வீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வண்டியை கொடுக்கறதுக்கோ ப்ராப்பர் டைம் கிடைக்கல. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேறு ஒரு வண்டியை ஒர்க்குக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் அந்த வண்டியை விடுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராபப்ளி இந்த மந்த் ஒரு ரைடு இருக்குது, பெரிய ரைடு. நான் இது வரைக்கும் போகாத ஒரு ஸ்பாட் அது. கண்டிப்பாக நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் அது எந்த இடம்னு பார்ப்பீங்க. பட் வந்துட்டு இது வரைக்கும் நான் போகாத ஒரு ஸ்பாட்டு, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க அந்த இடம். சண்டே ஆகிடுச்சினாலே இந்த டவுன் ஹால் சைடு, சாய்பாபா காலனி சைடு, அப்புறம் இந்த பீலமேட் சைடெல்லாம் ரொம்ப டிராஃபிக்குங்க. யூஸ்வலாகவே டிராஃபிக் இருக்கும், பட் வந்துட்டு ரொம்ப டிராஃபிக்கு, பயங்கரமான டிராஃபிக்காக இருக்குது. பைக்கில் போனால் கூட போக முடியாது போல் இருக்குங்க, சின்ன கேப் கூட கிடைக்க மாட்டேங்குது. காரில் வரவங்களாம் ரொம்ப கஷ்டங்க. ஸோ பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க்ஸும் போயிட்டுருக்கா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்ஷன்ஸு, எந்த கட் ரோடு போனாலும் டிராஃபிக்காக இருக்குது. எல்லாம் இப்போது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க பாதி பேருக்கு நிறைய பேர் கட் ரோட்ஸ் எல்லாம் தெரியாமல் இருந்துச்சு. எல்லாத்துக்குமே கட் ரோட்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஓகே மக்களே, ஐ எம் ஆல்மோஸ்ட் டு த ஸ்பாட். நான் போயிட்டு உங்களுக்கு பைக் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மக்களே, வெல்கம் பேக். நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்ட பைக் வந்துட்டு இதுதான், ராயல் என்ஃபீல்டோட இன்டர்செப்டார் பேர் 650. சச்சோ பீஸ்ட்டுங்க, சீரியஸாக. நான் இப்போ ஷோரூம்லேருந்து கொஞ்சம் தூரம் ஓடிட்டு வந்தேன். வா என்ன பவருங்க, பியோர் பீஸ்ட்டுங்க, சீரியஸ்லி. நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். வா சீரியஸாக சூப்பராக இருக்குங்க. இன்டர்செப்டார் பேர் 650 அப்படின்னு சொல்லிட்டு டிஎஃப்டியில் வருது ஆன் பண்ணோன்னே. ராயல் என்ஃபீல்டு எல்லா வண்டியிலையும் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கில் ஸ்விட்ச்சு. ஹோப் ஸோ உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்க்கலாம்.
ஓ மை காட், இன்னும் பவருங்க சீரியஸ்லி. வா ஓ ஓ மக்களே, செகண்ட் கீழே 80க்கு மேலே போகுதுங்க. ஓ மக்களே 100க்கு மேலே போ. ஓ மை காட், சீரியஸ்லி கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க. சரியான பவராக இருக்கு. உங்களுக்கு என் வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கான்னு தெரியல. இது போகிற ஸ்பீடுக்கு காற்று உள்ள பயங்கரமாக ஹெல்மெட்டுக்குள்ளே காற்று வருது. வாவ், பியூர் பீஸ்ட்டுங்க சீரியஸ்லி. மை காட், ராயல் என்ஃபீல்ட் சீரியஸாக அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லணும். சீரியஸ்லி வேறு மாதிரி பைக்குங்க. ஆக்சுவலாக இந்த பைக் லான்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 4-5 months மேலே இருக்கும். பட் எனக்கு வந்துட்டு இந்த பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கான சான்ஸே கிடைக்கல. இன்றைக்கி தான் கிடச்சிது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா ஷோரூமில் இல்லைங்க, டெஸ்ட் ட்ரைவுக்கு அங்கேருந்து எனக்கு குடோனுக்கு கூட்டிகிட்டு போய் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அந்த சேல்ஸ் பர்சனாக யாருன்னு தெரில, நான் அவர்கிட்ட காலில் தான் பேசினேன், அவரை நான் நேரில் கூட பார்க்கல. அவர் தான் எனக்கு பைக் எடுத்து கொடுத்தாரு ஆக்சுவலி. சீரியஸ்லி வேற மாதிரி பவருங்க. அப்படி இழுத்துட்டு போதுங்க கொஞ்சம் த்ராட்டில் கொடுத்தோடனே. ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு ஃப்ரீ ரோடு கிடைக்கல, இல்லைனா ஒரு டாப் போட்டு பார்க்கலான்னு பார்த்தா கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இல்லை, ஃபுல்லாக கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குங்க. அதுக்கான பிரேக்கிங்கும் கொடுத்துருக்காங்கங்க. நிஜமே சொல்லணும், ராயல் என்ஃபீல்டு இஸ் டேக்கிங் திஸ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்துட்டு வேறு மாதிரி ஒரு பைக்குங்க இது நிஜமா. ஓ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குங்க. நான் ஒரு நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் கிடச்சிதுன்னா அந்த பைக்கை நிப்பாட்டி உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயான ஸ்பேஸ் எதுவும் கிடச்சிதுன்னா பைக்கை நிப்பாட்டி நான் உங்களுக்கு என்னென்ன இந்த பைக்கில் ஸ்பெஷலாக இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் எங்கேயுமே இடம் கிடைக்க மாட்டேங்குதுங்க, எல்லா இடத்துலையுமே டிராஃபிக்காக இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் வந்துட்டு சும்மா ஒரு 2 kilometers 3 kilometers தருவாங்க. பட் நான் அவட்ட பேசி எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 hour இல்லை 45 minutes ஆச்சு எனக்கு பைக் வேணுங்க கண்டிப்பான்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃப்ளாலெஸ்ஸுங்க, சீரியஸ்லி ஃப்ளாலெஸ்ஸு. எந்த ஒரு வைப்ரேஷனும் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலங்க சுத்தமாக. ஃபுட்பெக்ஸ்லேயும் சரி, ஹேண்டில் பார்ஸ்லேயும் சரி, எந்த ஒரு வைப்ரேஷனும் தெரியல எனக்கு, சுத்தமாகவே தெரியல. அண்ட் சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்ரைட்டாக கிடையாதுங்க, கொஞ்சம் ஸ்லைட்லி ஃப்ரண்ட் சைடில் வந்து நீங்கள் சாஞ்சு உட்கார மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்துட்டு நல்லாவே நோட்டிசபிள் தான். நம்ம இன்டர்செப்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கும், இதில் வந்துட்டு டுவர்ட்ஸ் ஃப்ரண்ட் கொஞ்சம் ஸ்லைட்லி ஃப்ரண்ட்டில் சாஞ்சு உட்கார மாதிரி தான் இருக்குது. ஓ ஆனால் பார்த்து தாங்க ஹேண்டில் பண்ணணும் சீரியஸ்லி. ஓ சீரியஸாக வந்துட்டு எனக்கு டாப் ஸ்பீட் செக் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. எவ்ரி கியரில் எவ்வளோ வந்துட்டு டாப் போகுதுன்னு சொல்லி செக் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் இங்கே பண்ண முடியுமா தான் தெரில. நான் ஆக்சுவலாக என்னென்னமோ ரிவ்யூ எடுக்கணும்னு நினச்சி வந்தேங்க. பட் இந்த வண்டியை தொட்டோன்னே ஐ எம் ஸ்பீச்லெஸ், அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் ஆக்சுவலி. ஓகே மக்களே, ரொம்ப தூரம் போவானான்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் ஷோரூம்லேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்பாட் கிடச்சா இந்த பைக்கை நிப்பாட்டி என்னென்ன இருக்குன்னு புதுசாக இருக்குன்னு பார்க்கலான்னு நினச்சிட்ருக்கேங்க. ஓகே, வில் பெட்டர் மேக் அ யூ டர்ன் ஹியர். ரொம்ப ஃபாராக போக வேண்டாம். அண்ட் யா மக்களே, இதுதாங்க நம்ம டெஸ்ட் ரைட் பார்க்கணும்னு நினச்ச ஒரு பைக்கு. ஸோ இன்டர்செப்டர் பேஸ் 650. அண்ட் மக்களே வாட்டா பைக்குங்க, சீரியஸ்லி என்ன பவருங்க, அவ்வளோ ஒரு புல் இருக்குது, செம்மையாக இருக்குங்க பைக்கு. சீரியஸாக ஓட்டணும் போல தான் தோணுது. பைக் இருக்குதுன்னு சொன்னாங்க இன்றைக்கி. ஸோ டக்குன்னு எந்த ஒர்க் இருந்தாலும் வேணான்னு சொல்லிட்டு டக்குன்னு விட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். சீரியஸ்லி பியோர் பீஸ்ட்டுங்க.
பியார் பீஸ்ட்னு தான் சொல்லணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேர் 650 சொல்கிறத விட இன்டர்செப்டார் பேர் 650 சொல்லணும். ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட ஒரிஜினல் நேமு. நம்ம எல்லாம் பேர் 650 சொல்கிறோம். பட் இது வந்துட்டு பார்க்க ஆக்சுவலாக ஒரு ஸ்க்ராம்ப்ளர் மாதிரி இருக்குது, பட் நாட் அன் எக்ஸாக்ட் ஸ்க்ராம்ப்ளர் இது. அண்ட் ஏங்க ஒரு சில விஷயம் வந்துட்டு இன்டர்செப்டர் கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் சேஞ்சஸ் இருக்குது. நம்ம இன்டர்செப்டரில் பார்த்தீங்கன்னா இதே தான் ட்வின் எக்ஸாஸ்ட், ஐ மீன் 2 சிலிண்டர் தான். ஸோ இன்டர்செப்டர் மாதிரியே பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 சிலிண்டர் இன்ஜின் தான். என்னென்னா நம்மளுக்கு டபுள் எக்ஸாஸ்ட் ஒரு டியூவல் எக்ஸாஸ்ட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பைப்பும் வந்துட்டு ஒரே எக்ஸாஸ்ட்டில் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி. ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃப்ரண்ட்டில் 19 இன்ச்சஸ் டயரும் அண்ட் ரியரில் வந்துட்டு 17 இன்ச்சஸ் டயரும் நினைக்கிறேன். இன்னொரு மேஜர் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் தான். ஸோ இந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்டி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஹிமாலயன் 450யோட சேம் ஹெட்லைட் மாதிரி தான் தெரியுது, ஃப்ரண்ட்லேயே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெய்லைட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டுங்க. இந்த மாதிரி டெய்லைட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது சூப்பர் மீட்டியோரில் நான் பார்த்துருக்கேன், பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் சேம் அதே மாதிரி டிசைன்ஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் சேம் லைக் 450ங்க, ஹிமாலயன் 450 தான். அண்ட் மக்களே பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லியே ஆகணுங்க, சீரியஸ்லி. இது சேம் அதே 650 இன்ஜின் தான், ட்வின் சிலிண்டர். பட் வந்துட்டு பவர் வந்துட்டு சம்மர் அரௌண்ட் 47.4ன்னு நினைக்கிறேங்க. அண்ட் டார்க் வந்துட்டு 56.2 56.5 சம்திங், ஸ்லைட்லி ஹையர் தென் இன்டர்செப்டர்னு சொல்லணுங்க. அதோட கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையராக தான் இருக்குது. பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்துட்டு எப்படியும் பார்த்தீங்கன்னா 13 லிட்டர்ஸ்க்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 13.5 லிட்டர்ஸ், சம்மர் அரௌண்ட் 13.5 லிட்டர்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா க்யூட்டாக ஒரு பேரோட ஒரு இது கொடுத்துருக்காங்க, லோகோ மாதிரி கொடுத்துருக்காங்க. பேர் 650ங்கிறதுனால அந்த ஒரு லோகோ வச்சு அதை ரெசம்பிள் பண்ணி காட்டியிருக்காங்க. அண்ட் ஆனால் எனக்கு என்ன இந்த வண்டியில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் இன்னுமே வந்துட்டு ராயல் என்ஃபீல்ட் ஸ்டில் வந்துட்டு அந்த டியூப்லெஸ் டயர் கொடுக்காம டியூப் டயர் தான் இன்னுமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இருக்கிற ஹிமாலயன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துருக்கிற ரீசெண்ட் ஹிமாலயன்லாம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 450ல் வந்துட்டு ஆப்ஷனலாக ஒரு டியூப்லெஸ் டயரும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை நம்ம அடிஷ்னலாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். பட் இவ்வளோ பெரிய பைக்குக்கு இவ்வளோ செலவு பண்ணி வாங்குறத வந்துட்டு அவங்க ஆப்ஷனலாக கொடுத்துருக்கலாம். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது எனக்கு. மற்றபடி கிளாஸியாக இருக்குங்க சீரியஸாக பைக்கு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த பேர் 650 கொடுத்துருக்காங்க. சம்மர் அரௌண்ட் 5 கலர் ஆப்ஷன்ஸ்னு நினைக்கிறேன். இப்போ நான் டெஸ்ட் ட்ரைவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கலர் பார்த்தீங்கன்னா வைல்ட் ஹனின்னு சொல்லிட்டு ஒரு கலரு. ஸோ இது வந்து ரொம்ப ஐ கேட்சியாக இருக்குங்க. நிறைய கலர்ஸ் இருக்குது, க்ரே இருக்குன்னு நினைக்கிறேன், அப்புறம் ஆரஞ்சு கலர் சம்திங் ஏதோ அந்த மாதிரி மிக்ஸ்டப் கலர்ஸ் நிறைய இருக்குது, டியூவல் கலர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வைல்ட் ஹனின்னு சொல்லிட்டு ஒரு கலர். அந்த டக்குன்னு பார்க்க அந்த ஒரு கஃபே ரேசர் எஃபெக்ட் இருக்கும் இந்த பைக்கில். சீரியஸ்லி மைண்ட் ப்ளோயிங்குங்க நிஜமாவே இந்த பைக்கு ஆசம் டு ரைட் ஆக்சுவலி. அண்ட் மக்களே எக்ஸாஸ்ட் நோட் சீரியஸ்லி வேறு மாதிரி இருக்குது, கேளுங்க. வேறு மாதிரி எக்ஸாஸ்ட் நோட்டுங்க. ஓகே மக்களே, டைம் ஆகிட்டே இருக்குது. நான் ஹாஃப் அன் ஹவர் தான் ஆக்சுவலாக டைம் கேட்டிருக்கேன் பைக்குக்கு. ஸோ சேம் ஆஸ் ஹிமாலயன் 450ல் கொடுத்த அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தாங்க, அதே டிஎஃப்டி டிஸ்பிளே தான். ஸோ இதில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா கியர் இண்டிகேட்டர் இருக்குது, அப்புறம் நம்ம போகிற ஸ்பீட் காட்டுறதுக்கான இது இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கும் ஓடோமீட்டர் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது. ஏபிஎஸ் வந்துட்டு நம்ம சுவிட்சபிள் ஏபிஎஸ்ங்க, வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்பிஎம் மீட்டர் இருக்குது, ட்ரிப் 1 ட்ரிப் 2 நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபியூல் ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் பேட்டரி காஜ், சர்வீஸ் டியூ இதெல்லாம் வந்துட்டு நம்ம மை வெஹிக்கிளுங்கிற அந்த இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வண்டியோட வெயிட்டை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சம்மர் அரௌண்ட் 215 இல்லை 218 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சிட்டி பர்பஸ்க்கு வந்துட்டு இந்த பைக் கண்டிப்பாக செட் ஆகும். பட் நீங்கள் ஒன்ஸ் டூரிங் இந்த பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் ஹேண்டில் பார்ஸ் போட்டே ஆகணுங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்துட்டு ஹேண்டில் ரைசஸாச்சும் போட்டு ஆகணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி ஃப்ரண்ட்டில் சாஞ்சு உட்கார மாதிரி இருக்குது. இது சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஓகே, பட் வந்து ரொம்ப லாங் டூரிங்லாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாது. நம்மளுக்கு பேக்கில் பெயின் வர சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸ்பைனல் பெயின்ஸ் இல்லை வேறு ஏதாவது பெயின்ஸ் வர சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ சிட்டி கம்யூட்டிங்க்கு இது ஓகே, பட் வந்துட்டு லாங் டூரிங் நம்ம போகிறோம் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் ரைசர்ஸ் இல்லைனா ஆஃப்டர் மார்க்கெட் ஹேண்டில் பார்ஸ் கண்டிப்பாக போட்டே ஆகணுங்க, அதில் நோ டவுட். ஸோ பார்க்கலாம், ஏதாவது சான்ஸ் கிடச்சிதுன்னா நான் டாப் செக் பண்ணி பார்க்குறேன்.
கொஞ்சம் ரோடு ஓப்பனாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கியர் எவ்வளோ போகுது, செகண்ட் கியர் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃப்ரண்ட்லேயும் முன்னாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கியரில் இருக்குது. ஓ 85 செகண்ட் கியரில். ஓ தலைவா, செகண்ட் கியரில் பார்த்தீங்கன்னா 85 போச்சு. அதுக்கப்புறம் என்னால் செக் பண்ண முடியல. ஸோ ஓகே, நோங்க இந்த இடத்துல நம்ம இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறது சேஃப் கிடையாது எனக்கு கேட்டிங்கன்னா. ஸோ நம்ம எக்ஸைட்மெண்ட்டுக்காக நம்முடைய பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் கிடச்சா டாப் ஸ்பீட் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ ஹீட் பயங்கரமாக இருக்குங்க. நல்லாவே கால் அப்படியே கொதிக்குது. ஆனால் பயங்கரமாக அனல் அடிக்குது அப்படியே கால்கிட்ட. அண்ட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ரியர் பிரேக் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம கால் போய்ட்டு பேர் ஃபுட்ஸில் ஓட்டுறோம், இல்லை ஸ்லிப்பர் போட்டு ஓட்டுறோம் அப்படின்னா நம்ம கால் போய் இன்ஜினில் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக வந்துட்டு சின்னதாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா போய் கால் படிச்சுன்னு வச்சுக்கோங்க, வெந்துருங்க. பயங்கரமாக ஹீட்டாக இருக்குங்க, செம்ம ஹீட்டாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட ஹைட் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, ஏங்க ஒரு 5'7", நான் பார்த்தீங்கன்னா 5'7" தான் இருப்பேன். ஸோ என்னோடய ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக் கரெக்டாக ஃபுல்லாக கிரவுண்டடாக, என்னோடய கால் ஃபுல்லாக கிரவுண்டடாக இல்லைனாலும் என்னால் இந்த பைக்கை வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ 5'7" மேலே யாராக இருந்தாலும் இந்த பைக் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க, அதில் நோ டவுட். ரைசிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மர் அரௌண்ட் 3.6 3.8 வரைக்கும் வருதுன்னு நினைக்கிறேன் எக்ஸ் ஷோரூம். ஸோ மக்களே, இது வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் ரிவ்யூ கிடையாது. அண்ட் நானும் ப்ரொஃபஷ்னல் ரிவ்யூவர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுட்டு நான் உங்களுக்கு இந்த ரிவ்யூ சொன்னேன். ஸோ இதனோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வீடியோங்க. ஸோ ப்ராப்பராக என்னென்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேரெல்லாம் பண்ணல. ஸோ எனக்கு தெரிஞ்ச இதை வச்சு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொன்னேன். ஹோப் ஸோ யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் யூ லைக் திஸ் ரிவ்யூ. கண்டிப்பாக வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் இப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு ஏதாச்சும் பட்டுச்சுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ மக்களே. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி லேர்ன் ஃப்ரம் தட். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் சென்டரில், ஐ மீன் ஷோரூம்லேருந்து எடுக்கலைங்க, அவங்க குடோன்லேருந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ நம்ம இப்போ குடோன் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக கேட்டதுக்காக எடுத்து கொடுத்தாங்கங்க. உள்ளே நிப்பாட்டிடலாமா ப்ரோ? அண்ட் ஸோ மக்களே, பைக்கை வந்துட்டு திருப்பி குடோனில் கொடுத்தாச்சுங்க. ஸோ ரைடர்ஸ் ஐகான் இங்கேருந்தால் வந்துட்டு நம்மளுக்கு பைக் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் ரைடர்ஸ் ஐகானோட ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம். அண்ட் வா மக்களே, இங்கே பாருங்கள், இங்கே 2 கியூட்டீஸ் இருக்குது. ஹாய். இதுவும் 2 கியூட்டீஸ் அண்ட் இங்கே 2 கியூட்டீஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா கிளாசிக் 650 ட்வின் அண்ட் இது வந்துட்டு சூப்பர் மீடியா 650. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணுங்க. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க. 350cc கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் வேரியன்ட் 650cc ட்வின் சிலிண்டர் இன்ஜின் இது. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பாக வரும். வந்தோடனே இந்த வண்டியை கண்டிப்பாக ஓட்டி பார்க்கணுங்க. அண்ட் இது வந்துட்டு
சூப்பர் மீட்டியோர் இது லான்ச் ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. பட் அதோட பிக்கர் வேரியண்ட் மாதிரி இருக்குது, கிளாசிக் 350யோட பெரிய வேரியண்ட் மாதிரி இருக்குது, பிக்கர் டேங்க். அப்புறம் இந்த இடத்துலலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஹெட்லைட் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆப்வியஸ்லி ஹேண்டில் பாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடனாக இருக்குது. ஓகே சார், ஓகே ப்ரோ, பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே மக்களே, கிளம்பிட்டோங்க. ரொம்ப நாளாக பார்க்கணுன்ற இந்த டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தாச்சு ஒரு வழியாக. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மக்களே ராயல் என்ஃபீல்டோட ரைடர்ஸ் ஐகான் டீலர்ஷிப். இங்கே வந்துட்டு எந்த ஷோரூமில் பைக் இருக்கோ இல்லையோங்க, ரைடர்ஸ் ஐகானில் கண்டிப்பாக இருக்கும். டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். டெமோ யூனிட் டெமோஸும் வச்சுருக்காங்க. ஸோ அண்ட் ஹோப் ஸோ மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஒரு ரைட் ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது கண்டிப்பாக 100% ஒரு ப்ரொஃபஷ்னல் ரைட் ரிவ்யூவோ இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் ரிவ்யூவரோ கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு இந்த ரிவ்யூ கொடுத்தேன். ஹோப் ஸோ யூ லைக் த வீடியோ. கண்டிப்பாக நம்ம அப்கமிங் ரிவ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். ஹோப் ஸோ மக்களே, யூ லைக் திஸ் கண்டென்ட், யூ லைக் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த ஒரு ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் மக்களே, ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஸோ கண்டிப்பாக நிறைய ரைட் பிளான்ஸ் இருக்குங்க இந்த மந்த்து. அட்லீஸ்ட் கண்டிப்பாக ஒரு ரைடாச்சு இந்த மாதம் கண்டிப்பாக நாங்கள் போவோம். ஸ்குவாட் 66 கூட பார்த்தீங்கன்னா 2 ரைட் மிஸ் ஆகிடுச்சு. பட் இந்த டைம் கண்டிப்பாக இந்த ரைட் மிஸ் ஆகாது. ஃபார் ஷுர் நான் இந்த மந்தோட ரைட் போயிடுவேன். அண்ட் மக்களே, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல். வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ப்ரீவியஸ் vlogs வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் த வீடியோ அண்ட் ஷேர் த வீடியோ. ஸோ இன்னொரு சூப்பர் கூல் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, Arshad signing off.